ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க இது. ஃபஸ்ட்டு என் சின்ன பையன் என்ன கொஞ்சிட்ருக்காரு. அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹேர் ரொம்ப லென்த்தாக இப்போ எல்லாம் யூத்து பாய்ஸ் எல்லாம் அது மாதிரி ஒரு சைடாக ஹேர் வளர்த்துட்டாருங்க. அது கட் பண்ணுறேன்னு கட் பண்ணவே இல்லை. ஸோ நான் கோச்சிக்கிட்டேன். ஆனாலும் சத்தம் போட்டு கட் பண்ணி வச்சேன். வேண்டாங்க, பசங்களுக்கு பிடிக்கும், ஆனால் காலேஜில் கம்ப்ளைண்ட் வரும், எதுக்கு ரிஸ்க்கு, கெட்ட பேர் வரக்கூடாதுன்னுட்டு நான் கட் பண்ணிட்டு தான் வந்துட்டா. கட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தார். ஆனாலும் நான் கோச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து இருக்கிறேன். என்னை கொஞ்சிட்ருக்காருங்க. சாரி மம்மி, இனிமேல் அது மாதிரி நான் வளர்க்க மாட்டேன்னுட்டு. ஏன்னா பசங்களுக்கு பிடிக்கும் தான், இஷ்டம்தான். அதெல்லாம் ஜாபுக்கு போனதுக்கப்புறமா பண்ணிக்கிட்டால், ஹேர் வளர்த்துக்கிட்டால் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ காலேஜுக்கு போகிறா, ஏதாவது சொல்லுவாங்க, அந்த கெட்ட பேர் எதுக்குடான்னுட்டு நான் கொஞ்சம் சத்தம் போட்டு ஹேர் எல்லாம் க்ளீனாக கட் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வெளியே பசங்களோட போயிட்டு. எப்போ பாரு வேலை ஷூட் எடுக்கிறது, அப்லோட் பண்ணுறது, யூடியூப், இதே கரெக்டாக இருந்துச்சு. சரி, பசங்களோட வெளியே போகலாம். பசங்களுக்கு 2 பேருக்குமே, நானும் என் ஹஸ்பண்டோடு போனோன்னா அவங்களுக்கு 2 பேருக்கே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்களோ, அப்படி ஒரு சமயத்தில் போவாங்க, என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போவாங்க. நான் அது எல்லாம் பார்ப்பேன். அது ஓகே, அந்த இடம் ஓகே, அது வரைக்கும் போகலான்னா நான் விடுவேன், போவாங்க. இல்லைன்னா அதெல்லாம் வேண்டாப்பான்ட்டு எதுவும் திருப்பி எதுவும் சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ நான் என் பசங்க எங்களோட போகணுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் தாங்க, திருமலை வாயிலில் தான் ஒரு சின்ன கடைக்கு தான் போனோம். பசங்களுக்கு பிரியாணி அது வாங்கி கொடுத்து சாப்பிட்டோம். பக்கத்துலவே ஐபாக்கோ இருந்துச்சு. சரி அன்னிட்டு அங்கேயும் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பெரிய ஷோரூம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐபாக் ஐஸ்கிரீம்னா. ஸோ அதனால் என் பசங்க கூட்டின்னு வந்திருந்தாங்க. எப்போவுமே என் சின்ன பையன் பெரிய பையன் 2 பேரில் நான் என் பெரிய பையனை கொஞ்சிட்டே இருப்பேன். சும்மா தான் சொல்கிறேங்க. இது எனக்கு ஒரு மெமரபிள். என் பசங்களோட வெளியே போகிறது, எவ்வளோதான் ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளோ கோடிக்கணக்கில் எவ்வளோ நகை சொத்து இருந்தாலும், என் 2 பசங்களோட நான் அந்த மூமெண்ட் எனக்கு லைஃப் லாங் ஒரு மெமரபிள் தாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோலாம் நான் நகை காட்டும் போதே இதில் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா இப்போ நான் பார்க்கலாம், அடுத்த நான் வயசானதுக்கப்புறமா பார்க்கலாம், என் பசங்க மேரேஜுக்கு அப்புறமா, அவங்களுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறமா கூட எனக்கு ஒரு மெமரபிள் மாதிரி பார்த்துட்டே இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு என்னோட பர்சனலாக இது நகை வீடியோவில் விட்டுட்டால் எப்பவும் இருக்கும் இல்லை யூடியூப்பில். அதுக்காக தாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பசங்களோட போனால் அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் பாருங்கள் இதில் என்ன ஃப்ளவர் இருக்குன்னுட்டு. நிறைய எந்த வயசானவங்கள, இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு பிக் காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடு ரொம்ப வயசானவங்க, எப்படி ஒரு 85 வயசு இருக்கும் அந்த பாட்டிக்கு. அவங்களும் சாப்பிட்ருக்காங்கங்க. ஐஸ்கிரீம்னா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். அது இல்லாமல் இப்போது நிறைய ஃப்ளவர்ஸு, கேக்கு ஐட்டம்ஸு, ஏதோ லேயர் கேக்கு மாதிரி, க்ரீம் மாதிரி ஏதோ கொண்டு வந்திருக்காங்கங்க. சரியான்னுட்டு அதெல்லாம் தான் சும்மா காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லை, ஒரு வேளை பர்த்டே, ஏதாவது ஃபங்க்ஷன், மேரேஜ் டே என்னும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கட் பண்ணணும், கேக் என்னும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா தான் காட்டிகிட்ருக்கேன். இது உங்களோட சாய்ஸ் தாங்க. என் சின்ன பையனை அதான் பேசிகிட்டே இருந்தேன், விட்டுட்டேன். பசங்க பற்றி பேசும்போது எனக்கு ஒரு தெரியாமல் ஒரு ஹாப்பினஸ் வரும். பெரிய பையன் நான் கொஞ்சிட்டு இருப்பேன், அவள் என்னை கொஞ்ச மாட்டான். ஆனால் என் சின்ன பையன் அப்படி கிடையாதுங்க. திருப்பி என்னை கொஞ்சிட்டே இருப்பான். ஸோ அது எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான். எனக்கு சொல்லணுன்னா, கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம் தாங்க. என் பசங்க 2 பேர் எனக்கு 2 கண்ணு மாதிரி. அவ்வளோ அன்பாக, அவ்வளோ பாசமாக இருப்பாங்க என் கூட. அவங்களும் ஆம்பளை பசங்க தான். கோவம் வரும், வராமல் இருக்காது இல்லை, அவங்களும் கோவம் வரும். எது வரைக்கும் பேசணுமோ அது வரைக்கும் தான் பேசுவாங்க, அதுக்கு தாண்டி போக மாட்டாங்க. இப்போ நான் எவ்வளோ கற்றுனாலும் சைலண்ட்டாக தலை குனிஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த கோபம் போனதுக்கப்புறமா நானே போய் கொஞ்சுவேன். இல்லை, நான் அது அவங்க தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சேன்னா அவங்களே என்னை கொஞ்சிட்டு இருப்பாங்க. பசங்க பற்றி இப்படி சொல்லிகிட்ருக்கீங்கன்னுட்டு எதுவும் நினச்சிக்காதுங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படிங்க உங்கள் பசங்களோட அவ்வளோ ஜாலியாக இருக்கோன்னுட்டு. அது என்னவோ தெரியலங்க, என் பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நான் தான் வளர்த்திருக்கேன்.
ஒரு வாய் சோறு கூட யாரும் ஊட்டினது இல்லை, ஒரு வேளை குளிப்பாட்டினது யாரும் இல்லை. ஸோ அது பழக்கமாயிடுச்சு. எல்லாமே நானே என் கண்ணுக்குள்ளே வச்சு என் 2 பசங்களை வளர்த்துட்டே வந்திருக்கேன். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த பாசம் அவ்வளோ பாசம். அது இப்போ என்ன சொல்லணும், ஒரு லக்ஷ்மண ரேகைன்னு சொல்லுவாங்க. அது நான் அந்த ரேகை போட்டுட்டா தாண்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, தாண்டக்கூடாதுன்னுட்டு அந்த மாதிரி நினச்சிக்கோங்களேன். என்னோடய பசங்க பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் என்னோடய பசங்க. ஸோ அவங்களோட ஜாலியாக வெளியே போயிட்டு வந்தது எனக்கு, பசங்களுக்கு ஒரு ஹாப்பி, எனக்கு ஒரு ஹாப்பி. சரிங்க, ஏதோ பேசிகிட்டே வந்துட்டேன். நம்ம பேங்கிள் செக்ஷன் போயிடலாம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்குங்க, அக்கா நான் வந்து கடா பேங்கிள்ஸ் வாங்கினது ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சொல்லியிருந்தேன் டெய்லி வேர் பேங்கிள்ஸு 9 சவரத்தில் அதையும் இருக்குன்னுட்டு. அக்கா அந்த கலெக்ஷன் காட்டுங்க, அந்த கலெக்ஷன் காட்டுங்கன்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் கேட்டே இருக்காங்க. நானும் அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கேன். ஓல்டு லாஸ்ட் இயர் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், போயிட்டு நம்ம சேனலில் இருக்கன்னாலும் அவங்க திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி, எதுக்கு காட்டிடலாம், எல்லா பேங்கிள்ஸ் என்ன பேங்கிள்ஸ் இப்போது ரீசெண்டாக நம்மக்கிட்ட இருக்குன்னுட்டு காட்டிடலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அடகு வைக்கணும்னுட்டு தாங்க இதெல்லாம் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன் அடகு வைக்கும்போது, ஏதாவது மிஸ் ஆகிட்டா எப்படின்னுட்டு. இந்த 4 பேங்கிள் ஒரே பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து ஜிஆர்டி அந்த ஹால்மார்க் முத்திரை எல்லாம் இருக்குது, அதுதான் காட்டிகிட்ருக்கேன். இந்த 4 பேங்கிள் வந்து அம்மா கல்யாணத்துக்கு எனக்கு 5 பவுனில் கல் நக்லிஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்கங்க. அதில் வந்து 1.5 கிராம் என்னவோ கம்மி 5 பவுனுக்கு. ஆஃப் சவரம் கிட்ட 1/2 பவுன் கிட்ட அந்த கல்லே போயிடுச்சுங்க. எல்லாம் கழிச்சிட்டு அதை மாற்றிட்டேன், அந்த நெக்லஸ் மாற்றிட்டு இந்த 4 பேங்கிள் வாங்கினேங்க ஜிஆர்டியில் 6 பவுனு. ஒரு 1.5 பவுன் கிட்ட என்னவோ எங்கள் ஹஸ்பண்டு போட்டு தான் வாங்கி கொடுத்தாருங்க. ஏன்னா கல் வலையில் அது 22 வருஷம் முன்னால் கல் வச்ச நக்லிஸ் அண்ணா, அப்போ கல்லோடு சேர்த்து தான் நம்மளுக்கு கோல்டு கூட வெயிட் போட்டுன்னு இருப்பாங்க. 5 சவரம் இருந்துச்சு எல்லாம் சேர்த்து அந்த நக்லிஸோட வெயிட்டு. அது மாற்றிட்டு அதில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 4.5 பவுனும் 4.25 பவுனும் என்னவோ கோல்டு சேர்ந்து இருந்துச்சுங்க. அது 18 கேரட் கோல்டு தான். மற்றபடி அதெல்லாம் மாற்றிட்டு ஒரு 1.5 பவுன் கிட்ட ப்ளஸ்ஸு அதுக்கு ஜிஆர்டியில் வந்து 12% என்னவோ இதுக்கு வேஸ்டேஜ் போட்டாங்க. அதுலேருந்து எங்கள் ஹஸ்பண்டு கேட்டுட்டு ஒரு 9.5 10க்கோ பர்சன்டேஜில் வாங்கியிருக்காங்க. ஜிஆர்டியில் வாங்கினது தான் அந்த 4 பேங்கிள். அடுத்து அந்த 2 பேங்கிள் வந்து எங்கள் மாமியாருக்காக வாங்கினது தாங்க அது. இந்த 6 பேங்கிளுங்க எனக்கு டெய்லி வேர் போட்டுக்கிறதுக்கு இருக்கிற ஒரு 6 பேங்க் என்ன கடியம் இல்லை, கெட்டி பேங்கிள் சொல்லுவாங்கள்ல, கம்பி பேங்கிள் மாதிரி. இது நான் 6 பேங்கிளுமே நல்லா சாலிட்டாக இருக்கும். ஒரு பேங்கிளும் 1.5 பவுன் வருதுங்க. அப்போது 6 பேங்கிளும் 3 செட்டுன்னு நினச்சிக்கோங்களேன். 9 சவரம் கிட்ட இருக்குது. இந்த பேங்கிள் வந்து நம்ம சூஸ் பண்ணி போட்டிக்கலாம். ஒரே கையில் இந்த மாதிரி போட்டிக்கலாம், மாற்றி போட்டுக்கலாங்க. யாருக்கு தான் பேங்கிள் பிடிக்காது சொல்லுங்கள். தங்க வளையல் எந்த மாடல் இருந்தாலும் வளையல் தங்கம் தாங்க. எனக்கு பேங்கிள்ஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஹாரம், நெக்லஸ், கம்மல் எதோ வாங்குகிறோமே தவிர அது மேலே இப்போ நான் எடுத்து கூட பார்க்குறதில்ல, போட்டிக்கிறதுக்கு கூட விரும்பவே மாட்டேங்கிறேன். அப்படியே லாக்கரில் வச்சுட்டு அப்படியே தான் கிடக்குது அது. அது என்னவோ பேங்கிள்னா பிடிக்குங்க எனக்கு. திருப்பி மாற்றி இந்த மாதிரி கூட ஒரே கையில் போட்டுவிடுவேன், ஒரு கையில் வாட்சி கட்டிவிடுவேன் அந்த மாதிரி. இல்லைன்னா இந்த மாதிரி போட்டிக்கணுன்னா 2 கையில் போட்டிக்கணும் போது இந்த மாதிரி போட்டிப்பேன். அதை சொன்னேன் இல்லை, எனக்கு மூடுக்கு பொறுத்து தாங்க. டெய்லி போட்டிக்கணும்னு இல்லை, எனக்கு போட்டிக்கணும் திடீர்னு நினச்சேன்னா லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டிப்பேன். ஒரு நாள் சிங்கிள் வளையல் போட்டிப்பேன், ஒரு நாள் 2 வளையல் ஒரு நாள் ஒரு கையில் 3 வளையல், இது மாதிரி மாற்றி போட்டிப்பேங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா என்கிட்ட இருக்குன்றதுக்காக நான் எப்போவுமே சொல்லலைங்க. ஏன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கினது இது. இந்த வளையலெல்லாம் பழைய வளையல் தான், சில பழசு கொடுத்துட்டு மேல் கொண்டு போட்டு வாங்கின வளையல் தான் இந்த கம்பி பேங்கிள்ஸ் வளையல். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அது இல்லாமல் நம்ம சிஸ்டர்ஸுக்கு லேடிஸ்கன்னாவே கோல்டு பிடிக்கும். அந்த வீடியோ எடுத்தால் தான் எனக்கு வியூஸ் நிறையா வருதுங்க. இருந்தது சொல்லிடுறாங்க. நிறைய பேருக்கு
கோல்டு வளையல்னா பிடிக்கும். அது லேடிஸ்க்கு ரொம்ப விரும்புவது வளையல் தான். ஸோ அந்த விலாக் போட்டால் நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் நான் இந்த விலாகை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மற்றபடி என்கிட்ட இருக்குது ஒரு பெருமை காட்டுறதுக்கு அப்படி இல்லைங்க. யாரும் தப்பாக நினச்சிக்காதுங்க, சரிங்களா? இந்த வளையலெல்லாம் நான் கொஞ்சம் கையில் எதுவுமே பல்காக கொடுத்து வாங்கினதே இல்லைங்க. எல்லாமே நான் சேர்த்து வச்சு வாங்கினது தான். இந்த கடா பேங்கிள் உங்களுக்கு தெரியும், போன வருஷம் இல்லை அதுக்கு முன்னால் வருஷம் லலிதாவில் ஸ்கீம் போட்டு காயின்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அதோட எங்கள் ஹஸ்பண்டுக்கு மிச்சம் கொஞ்சம் போட்டு வாங்கி கொடுத்த 3 பவுன் வளையல் தாங்க. அது 8% என்னவோ வந்துச்சு. நம்மளுக்கு ஸ்கீமில் போயிட்டோம்ல, ஸோ நம்மளுக்கு அது ஃப்ரீயாக எந்த வேஸ்டேஜ் இல்லாமல் வந்துடுச்சு. அடுத்தது இது 3 லேயர் பேங்கிள் ஒட்டின மாதிரி கொடுத்தது. இது பாடி லெஜெண்ட் சரவணா ஸ்டோரில் வாங்கினதுங்க. 3 சவரங்க. இதுவுமே 8% தான் கொடுத்தாங்க அந்த பேங்கிளுமே. இது வந்து அப்போ நியூவாக பாடி சரவணா ஸ்டோர் ஓப்பன் ஆயிருந்துச்சுங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கார்டில் வாங்கி கொடுத்தாரு. மந்த்லி பே பண்ணிகிட்டே வந்துட்டு அது கடன் முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த பேங்கிள் என்கிட்ட எல்லாம் ப்ளெயின் எல்லோ கோல்டு ஃபாலிஷில் தாங்க பேங்கிள்ஸு. நான் ஃபஸ்ட் டைம் ஆசைப்பட்டேன். நான் வந்து ஆன்டிக்கில் விரும்ப மாட்டேன், உண்மை தான் சொல்லணும். ஆன்டிக்கில் விரும்பவே மாட்டேன். ஸோ எதுக்கு ஒரு செட்டு இருக்கட்டும் அன்னிட்டு போன வருஷம் ஸ்கீமில் வாங்கினது லலிதா ஜுவல்லர்ஸில். இது தனியாக ஒரு விலாகே போட்டிருக்கேங்க, நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலில் ஏதாவது செக் பண்ணணுன்னா விஜே மம்மி ஸ்கீம் கடா பேங்கிள்னுட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடுங்க. டெய்லி வேர் பேங்கிள்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலும், கம்மல் கோல்டு இயர்ரிங்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த விலாக் தனியாக வந்துடுங்க. திருப்பி கேட்குறதுனால தான் நான் திருப்பி இந்த வீடியோ திருப்பி போட வேண்டியதாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஸ்கீம் போயிட்டு மற்றபடி 1 பவுனு 1.25 பவுனு எங்கள் ஹஸ்பண்ட் மேல் கொண்டு போட்டு தான் அந்த கடா பேங்கிள் வாங்கி கொடுத்தாருங்க ஆன்டிக்கில். இந்த 3 கடா பேங்கிள் ஒரு பேங்கிள் 3 சவரம் வருதுங்க. ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து லலிதாவில் வாங்கினதுங்க ஸ்கீமில். அந்த 3 பேங்கிள் கம்பி பேங்கிள் ஒட்டின மாதிரி இருக்குல்ல, அது 3 சவரம் பாடி லெஜெண்ட் ஷோரூமில் வாங்கினது. 8%க்கு வாங்கினது. இந்த சைடு இருக்கிற கம்பி பேங்கிள்ஸு 6 பேங்கிள்ஸு 9 சவரம், கடா பேங்கிள்ஸு 3மே 9 சவரம் வருதுங்க. இந்த எல்லாம் சேர்த்து 18 சவரம் நம்மக்கிட்ட பேங்குக்குள்ள இப்போ அடைய வைக்க போகிறாங்க. ஏன்னா சொல்லியிருக்கேன் இல்லை, நாங்கள் புதுசாக ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம், அது சக்ஸஸ் ஆகணும். அதுக்கெல்லாம் அங்கே எல்லாம் நகை கொஞ்சம் வச்சுட்டு எல்லாம் சேர்த்து வச்சிட்ருக்கேங்க. எல்லாம் ஒரு ஹாப்பினஸ்ஸு ஒரு மூமெண்ட் தான். அதுக்கு தாங்க பரவாயில்லை, நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டு தேவையோ அது வச்சுட்டு நம்ம திருப்பி கொஞ்சம் காசு கட்டிட்டு நகையெல்லாம் மூட்டிடலான்னு ஒரு யோசனை பண்ணியிருக்கோம். அதனால தான் இதெல்லாம் சும்மா உங்களுக்கு காட்டலான்னு தான். நல்லா தூங்கி ஏந்திட்டு வந்துட்டு சரி உங்களுக்கு அந்த பிக்கு காட்டலான்னு தான் காட்டிகிட்ருக்கேங்க. நான் போட்டுன்னு இருக்கிறது இப்படி தான் நான் போட்டுவேன்னுட்டு. இதெல்லாமே கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கின அந்த கடா பேங்கிள்ஸு கோல்டு எண்ணும் போதே எல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வாங்கினாதாங்க இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வாங்க முடியும். பல்காக எல்லாம் வாங்கவே முடியாது. ஸோ நம்மளோட எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃபு நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே வரணுங்க. அதுக்கு மிச்சம் இருந்தது 1 கிராம் இருந்தாலும் 6000 1/2 கிராம் வரும். 6000 7000 இருந்தாலும் 1/2 கிராமாக சேர்த்து வச்சு நான் வாங்கின ஒரு பல்கான கடா பேங்கிள்ஸ் தாங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்